நெல்லையில் ஐடி ஊழியர் கவினை காவல் ஆய்வாளர் மிரட்டியதாக வெளியாகும் செய்திக்கு நெல்லை மாநகர காவல்துறை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம், இந்த சம்பவம் தொடர்பாக நெல்லை மாநகர காவல்துறை தரப்பிலிருந்து என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். நெல்லை கேடிசி நகர் பகுதியில ஐடி ஊழியர் கவின் கடந்த 27ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடந்தபோது அந்த கவினுடைய தந்தை சந்திரசேகர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதாவது இந்த கவின் கொலை வழக்குக்கு இந்த காவல் ஆய்வாளர் ஒருவர், அதாவது பாளையங்கோட்டை காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவல் ஆய்வாளர் ஒருவர் தனது மகனை கூப்பிட்டு மிரட்டியதாகவும் அந்த கொலை சம்பவத்திற்கு அவருக்கும் உடந்தை என்பதை முன்னிறுத்தி பல்வேறு செய்தித்தாள்களிலும் பல்வேறு தொலைக்காட்சிகளுக்கும் சமூக ஊடகங்களுக்கும் தகவல் தெரிவித்து அந்த தகவல் சமூக வலைதளங்கள்ல பரவி வந்தது. இன்றைய தினமும் அந்த உடலை வாங்கும் போது கூட அமைச்சர் உள்ளிட்டோரிடம் இதே குற்றச்சாட்டை முன்வைத்து தெரிவித்தார். இந்த சூழலில் நெல்லை மாநகர காவல்துறை தரப்பில் அந்த சம்பவத்திற்கு மறுப்பு தெரிவித்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில இந்த வழக்கு தொடர்பாக கொலையுண்ட செல்வ கணேசன் தந்தை தெரிவித்த அனைத்து கருத்துக்களும் உண்மைக்கு புறம்பானது. காவல் ஆய்வாளர் கவினை கொலை சம்பவத்திற்கு முன்பாக கூப்பிட்டு மிரட்டியதாக சொல்லப்படும் தகவல் அனைத்தும் உண்மைக்கு புறம்பான தகவல். இது சம்பந்தமாக விசாரணையில் காதல் விவகாரம் தொடர்பாக எந்த ஒரு புகாரும் பாளையங்கோட்டை காவல் நிலையத்திற்கு வரவில்லை என்றும் காவல் ஆய்வாளர் கவின் செல்வ கணேசை எந்த விதமான சட்டவிரோத விசாரணைக்கும் அழைக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த காவல் ஆய்வாளர் குறித்து கவினுடைய தந்தை கூறிய தகவல் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானது. இதுல எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்பதை அவர்கள் இந்த மறுப்பு அறிக்கையில தெரிவித்திருக்கிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.